ஓம் சாந்தி. இன்று பாப்பாவோட புக்கிலிருந்து சில விஷயங்கள் பார்க்கலாம். கடவுளின் கட்டளை, இந்தியாவிற்கு சேவை செய்யுங்கள். 1947ஆம் ஆண்டு இந்தியா பிரிவினையாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. பெரும்பாலான இந்துக்கள் பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லிம் பிரதேசத்தை விட்டு வெளியேறினார்கள். பாபா அன்றைய அரசியல் விவகாரங்களை பற்றி குழந்தைகளுக்கு விளக்கி கூறினார். மகாத்மா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா அந்நிய ஆட்சியினர் என்றும் விடுதலையடைந்து ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆக வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ராமர் மற்றும் சீதையைப் போல தூய்மையாகி அந்நிலைக்கு வர வேண்டும் என்றும் உயர்ந்த ஒழுக்க நெறி கடைபிடித்து கோபம், காமம், அகந்தை, பேராசை, பற்று எல்லாவற்றையும் நீக்கி ராமராஜ்யத்திற்கான அஸ்திவாரம் முதலில் அமைக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியானது அரசியல் ரீதியான சுதந்திரத்தையே அளிக்க முடியும். ஆனால் தூய்மையும் உயர்ந்த குணமும் உண்மையான மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பையும் உண்டாக்க இயலாது. ஏனெனில் அதற்கான முயற்சி எதுவும் செய்யப்படவில்லை. இந்துக்களும் முஸ்லிம்களும் தங்களுடைய மதவெறியின் காரணமாக தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வர் என்று பாபா முன்கூட்டியே எச்சரித்தார். மனிதன் அழுக்காறுடையவனாகவும் தூய்மையற்றவனாகவும் இருப்பதன் காரணமாக கடவுளுக்கே எதிரியாகவும் ஆகிவிட்டான் என்றார். விரைவிலேயே மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொலை வெறியோடு தாக்கி மடிய ஆரம்பித்தனர். எனினும் இதை பற்றி பாபாவால் குழந்தைகள் எச்சரிக்கப்பட்டு இருந்ததால் இந்த வன்முறைகளை பற்றி பயப்படவும் இல்லை, ஆச்சரியப்படவும் இல்லை. இத்தகைய சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்று பாபா முன்கூட்டியே புத்தக வடிவில் தயார் செய்து அன்று ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் அனுப்பியிருந்தார். கடிதமாக எழுதி பத்திரிகைகளுக்கும் பிரசுரமாக அனுப்பியிருந்தார். ஆனால் சமுதாயம் இந்த எச்சரிக்கையை அலட்சியம் செய்துவிட்டது. இவ்வாறாக இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்தது. அதிக அளவில் இந்துக்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளியேறி இந்தியா சென்று விட்டனர். ஆனால் பாபா யக்கியம் கராச்சியிலேயே தொடர்ந்து நடந்து வந்தது. முஸ்லிம்கள் இதற்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்கவில்லை. சில முஸ்லிம் அதிகாரிகள் வந்து விசாரித்தாலும் இந்த யக்கியத்தின் நோக்கத்தையும் ஞானத்தையும் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றனர். பாபா அன்று யக்கியத்திற்கு வந்திருந்த அதிகாரிகளுக்கு பதிலளிக்கும்போது, நாங்கள் இந்த யக்கியத்தில் எப்படி தூய்மையாகவும் பற்றற்றும் வாழ்வது என்பதை கற்பிக்கிறோம் என்றார். இங்கு இருப்பவர்கள் அனைவரும் கடவுள் ஒருவருக்கே தங்களை அர்ப்பணித்து அவரது சேவையாளர்களாக இருப்பவர்கள். நீங்கள் கடவுளை பாக் பர்வதிக்கர் என்று அழைக்கின்றீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் தூய்மை அடையவில்லை. பெயர் பாகிஸ்தான் என்று வைத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது எல்லோரும் தூய்மை அடைய வேண்டும் என்பது கடவுளின் கட்டளை என்றார் பாபா. இந்த பதிலை கேட்டு உண்மையை ஒப்புக்கொண்டதோடு, நீங்கள் மிக உயர்ந்தவர்கள், நாங்கள் உங்களுக்கு எந்தவிதமான சேவை செய்ய முடியும் என்பதை கூறினால் நிறைவேற்ற காத்திருக்கிறோம் என்று விடைபெற்று சென்றனர். இவ்வாறாக 2-3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கராச்சியிலிருந்து இந்தியாவிற்கு சென்றுவிட்ட யக்கியத்தில் இருந்தவர்களுடைய உறவினர்களுக்கு இம்மண்டலி பற்றிய உண்மை விவரம் தெரியவில்லை. பாகிஸ்தானில் முஸ்லிம்கள் மண்டலியை மூடிவிட்டனர் என்றும் அங்கிருந்தவர்கள் பலவாறாக இங்கும் அங்கும் பிரிந்து போய்விட்டனர் என்றும் தவறான செய்திகளே அவர்களுக்கு கிடைத்தன. எனினும் பின்னர் மண்டலி தொடர்ந்து முன்பிலிருந்த இடத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்ற செய்தி அறிந்து மகிழ்வுற்று மண்டலியை இந்தியாவிற்கு மாற்றிவிடுமாறு பாபாவுக்கு கடிதம் எழுதினார். காரணம், ஒரு நாள் முஸ்லிம்கள் மண்டலிக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடும் என்று பயந்ததுதான். ஆனால் உண்மையில் அங்குள்ள முஸ்லிம்கள் மண்டலிக்கு எந்தவித தீங்கும் யாரும் உண்டாக்கி விடாதவாறு பாதுகாத்து வந்தனர் என்ற உண்மை யாருக்கும் இந்தியாவில் தெரிந்திருக்கவில்லை. கராச்சியில் யக்கியத்தில் இருந்த குழந்தைகள் சில உறவினர்கள் ஏற்கனவே இந்தியாவிற்கு வந்துவிட்டன என இதற்கு முன் தெரிந்து கொண்டோம். இவர்கள் இந்த யக்கியத்தை கராச்சியிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றி கொண்டு வருமாறு தொடர்ந்து கடிதம் மூலம் வற்புறுத்தி வண்ணமே இருந்தனர். இது ஒருபுறம் இருக்க, சிவபாபா ஒரு நாள் பிரம்மபாபாவின் மூலமாக இந்த யக்கியத்தை இந்தியாவிற்கு மாற்றி சேவையை தொடருமாறு கட்டளை பிறப்பித்தார். மேலும் இந்தியாவில் இந்த யக்கியத்தின் சேவை மூலமாக பெரும்பாலானோர் பயனடைவர் என்றும், அதே சமயம் பல சோதனைகளையும் சந்திக்க
அனுமதிக்க வேண்டி இருக்க வேண்டும் என்பதையும் முன்கூட்டியே சிவபாபா சூசகமாக தெரிவித்திருந்தார். ஆகவே இறைவன் கட்டளைப்படி இந்தியாவிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. முதலில் கராச்சியில் யக்கியத்திற்கு சொந்தமான கட்டிடங்கள் விற்கப்பட்டன. இதை கேள்வியுற்ற முக்கிய பிரமுகர்களான ஜனாப் அல்லா ஃபஷி ஃபுலாம் ஹுசைன், அதாவது முன்னாள் முதல்வர், சட்ட அமைச்சர் சோப்ராம் கித்வானி போன்றோர் பாபாவிடம் இந்தியாவிற்கு செல்ல வேண்டாம் என்றும் தேவையான எல்லா சௌகரியங்களையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் யக்கியம் தொடர்ந்து நடத்துவதில் எந்த ஒரு இடையூறும் வராது என்றும் கூறினார். ஆனால் இந்தியா செல்ல வேண்டும் என்பது இறைவன் கட்டளை என பாபா அவர்களுக்கு பதில் கூறி அனுப்பிவிட்டார். அப்பொழுது யக்கியத்தில் இருந்தோரின் எண்ணிக்கை 400. நீராவி கப்பலில்தான் பிரயாணம் செய்ய வேண்டி இருந்ததால் எல்லாருடைய பெட்டி படுக்கைகள் கராச்சி துறைமுகம் வந்து சேர்க்கப்பட்டது. பின்னர் இவர்களை தொடர்ந்து முஸ்லீம்கள், பட்டாணியர்கள் என்ற ஒரு பெரிய கூட்டமே வழியனுப்ப வந்து இருந்தன. சாமான்கள் கப்பலில் ஏற்றுவதற்கு இவர்கள் உதவி செய்தார்கள். அங்கு வந்திருந்த ஒவ்வொருவருமே ஏதோ தங்கள் உறவினர்கள் தங்களை விட்டு பிரிந்து செல்வதாக கருதுவதாகவே சூழ்நிலை இருந்தது. எனினும் குழந்தைகள் கப்பலில் புறப்பட தயாரான பொழுது மழை பொழிவதைப் போல மலர்களை தூவி பிரியா விடை கொடுத்து அனுப்பினர். கப்பல் புறப்பட்டு கண்ணிலிருந்து மறையும் வரை வந்திருந்தோர் அனைவரும் நின்ற வண்ணமே பார்த்து கொண்டு இருந்தனர். இயற்கை பருவத்துக்கு ஏற்ப இடம் மாற்றம் செய்யும் அன்னப்பறவை கூட்டம் போல இந்த யோகிகளும் தங்கள் இடத்தை மாற்றிக்கொண்டு செல்கின்றன என்பதை நினைவுபடுத்துவதாகவே அக்காட்சி அமைந்து இருந்தது. சத்தியம் என்னும் கப்பல் உலகம் என்னும் கடலை கடந்து சென்று கொண்டு இருக்கிறது என்றார் அக்கூட்டத்தில் இருந்த ஒருவர். இந்த சூழ்நிலையில் கப்பல் கண் பார்வையில் இருந்து மறைந்தது. கப்பல் பிரயாணத்தின் போது அதன் மாலுமியும் இதர சிப்பந்திகளும் இவர்களுக்கு மிக உதவியாக இருந்தனர். அடிக்கடி நாங்கள் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உபசரித்து வந்தனர். கப்பலிலும் வழக்கம் போல ஆன்மீக வகுப்பு நடந்து கொண்டு இருந்தன. மாலுமியும் வகுப்பில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.